ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 9வது அதிகாரம் 29வது வசனமும் 33வது வசனமும். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காண்பித்த எல்லா கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதிரி அவனை செய்த எந்த ஒரு பாவமானால் இன்னும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கட்டும்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி மோசே சொல்கிறார். இந்த பூமி கர்த்தருடையது. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். மோசே தன் கைகளை தேவனுக்கு முன்பாக விரித்தான். அப்பொழுது அவன் எதை ஜெபித்தானோ, ஆண்டவரே, இந்த இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும்படியா என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் இடி முழக்கமும் கல்மழையும் நின்றதாம். இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்கள் கைகளை விரித்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கைகளை விரித்து, ஆண்டவரே, இந்த தேவை எனக்கு இருக்கிறதப்பா, இந்த பாடுகள் எனக்குள்ளாய் இருக்கிறது, இதை மாற்றி போடுங்க ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வியாகுலங்களை, உங்களை அழுத்துற காரியங்களை, உங்களுடைய ஏக்கங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கடன்களை, உங்களுடைய வியாதிகளை தேவ சமூகத்துல உங்க கைகளை விரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரோ அதே போல இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு பதில் கொடுப்பார். பூமி கர்த்தருடையது என்பதை நீங்கள் அறியும்படியாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த இரவுல உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அற்புதம் தானா நடக்கும். எல்லா துதிகட மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.